ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் புதுசாக ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன். இது சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க அந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கிரேவி குக்கரில் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாமா. நெய் எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சோண்டு சீரகம் எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த வில்லுதை அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 6-7 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன். நீங்கள் 2-3 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் 1 தான் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி காட்டுறதுக்கு இல்லை. அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் ஒரு பேஸ்ட் பண்ணிக்கணும். அது கூட முந்திரியும் ஒரு 4 பீஸ் பாதாம் போட்டிருக்கேன். இதையும் பேஸ்ட்டாக தான் அரைச்சி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ ஒன் பை ஒன்னாக எப்படி போகிறேன்னு நம்ம பார்க்கலாமா. இப்போ குக்கரை இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 4-5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். சரிங்களா, போதும். நெய் உருகினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பொருட்களெல்லாம் போட்டுக்கலாம். அந்த கரண்டி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்னா இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் அதை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்ச நேரம் பரட்டிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுக்கிறப்ப என்ன பண்ணுறோன்னா, இந்த எடுத்து வச்சுருக்கோம்ல தக்காளிங்கள, அதை போய் மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அந்த தக்காளியும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். அதையும் அதில் ஊற்றிக்கலாம். ஏத்தாங்கம்மா. கொஞ்ச நேரம் அந்த தக்காளியோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அது எண்ணெயில் பரட்டிக்கலாம். இது கூட லைட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தக்காளியில் இருக்கிற ஈரத்தன்மை கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கலாம். உண்மையிலுமே இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இதில் எடுத்து வச்ச சிக்கனை போட்டு கிளறிக்கிறோம். இப்போ இதில் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அது கூடயே கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் லைட்டாக மிளகுத்தூளும் போட்டுக்கிறோம். போட்டு ஒரு கிண்டி இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, அப்படியே நம்ம இங்கே ஊற வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த முந்திரியும் இது கூட ஒரு கொத்தமல்லி தலையும் போய் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். சரிங்களா, இப்போ நம்ம இந்த முந்திரியும் கொத்தமல்லி தலையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் ஊற்றி கிண்டி உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் அதில் தண்ணி மிக்சி தண்ணி ஊற்றி குக்கர் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி சப்பாத்திக்கு ரெடி. இது சப்பாத்தியில் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் குக்கர் போடுறதுக்கு முன்னாடி அதில் சும்மா கொஞ்சோண்டு பட்டர் போட்டு அதுக்கப்புறம் குக்கர் விசில் போட்டு இறக்குங்க. இந்த கிரேவி உண்மையாலுமே செம சூப்பராக இருக்கும்.
4 விசில் போட்டு இறக்கணும்னா இந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அது கூட என்ன சைடிஷ் சப்பாத்தி வச்சுருக்கோம்ல, சப்பாத்தி வச்சு சாப்பிட்றோம்.